நீங்கள் ஃபஸ்ட் டைம் கிரிப்டோ கரன்சி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யக்குள்ள விட்ட மிஸ்டேக் என்ன? நான் விட்ட மிஸ்டேக் ப்ளஸ் கிரிப்டோ கரன்சி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்கிற எல்லாருமே செய்கிற மிஸ்டேக் என்னென்னா பப்ளிக் செட் உருவாக்குறேன். அதாவது இப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செஞ்சு ஒரு நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் ஒரு சேனல் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணணும். அந்த சேனல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் நீங்கள் மட்டும்தான் மெசேஜ் போடக்கூடியதாக இருக்கணும். ப்ளஸ் உங்களோட மெசேஜை மட்டும்தான் அவங்க பார்க்கக்கூடியதாக இருக்கணும். சேனலுக்குள்ள மற்ற மெம்பர்ஸோட ஒரு மெம்பர் கதைக்கக்கூடாத மாதிரி தான் சேனல் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு தான் டெலிகிராம் சேனல் க்ரியேட் பண்ணுறேன். வாட்ஸ்அப் குரூப்புகள் க்ரியேட் பண்ணிக்கணும்னா உள்ளுக்கு இருக்கிற ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு மெசேஜ் பண்ணலாம். அடுத்தது யார் வேணாலும் யாருக்கு மெசேஜ் பண்ணலாம். அடுத்தது பழைய மெசேஜ் எல்லாம் பார்க்கலாம், புதாக்கள் ஜாயின் பண்ணலாம். அதனால தான் டெலிகிராம் சேனல் க்ரியேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனலில் உள்ளுக்கு இருக்கிற ஒரு ஆள் இன்னொரு ஆள் பார்க்கலாம், அட்மினை மட்டும்தான் பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் ஆரம்பத்தில் செஞ்ச மிஸ்டேக் ப்ளஸ் இப்போ புதுசாக கிரிப்டோ கரன்சிக்குள்ள வாராக்கள் செய்கிற மிஸ்டேக் என்னென்னா பப்ளிக் செட் க்ரியேட் பண்ணுறேன். பப்ளிக் செட் க்ரியேட் பண்ணுறதுல என்ன பிரச்சனை நடக்குன்னு சொன்னால், இப்போ வாரவன், அதாவது உங்களோட சேனலுக்குள்ளே வாரவன் 100க்கு 100 வேதும் உங்களில் பார்த்து உங்கள்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணணும், உங்களோட அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணணும். உங்களோட நல்ல அபிப்பிராயம் இருக்கிறவன் 100க்கு 100 வர மாட்டான். 90 அப்படி வரணும்னா 10 உள்ளுக்கு இருக்கிறவன், உங்கள கோபமாக இருக்கிறவன், உங்கள பொறாம ஒடிச்சவன், உங்கள்ட எதிரி, உங்களோட கம்பெட்டிட்டர், நீங்கள் நல்லா இருக்கணுன்னு நினைக்காதவன் ஒரு 10 உள்ளுக்கு வருவான். அவன் என்ன செய்வான்னா, ஓகே, நீங்கள் பப்ளிக் செட்டுகள் வைப்பீங்கன்னு சொன்னால் உங்களை பற்றி கேவலமாக அந்த குரூப்லேயே கதைப்பான். உங்களோட குரூப்லேயே உங்களை பற்றி கேவலமாக அந்த மெசேஜ்கள் போடுவான். உங்களை பற்றி தப்பாக கதைப்பான். நீங்கள் ப்ரொமோ பண்ண விஷயத்தை பற்றி தப்பாக கதைச்சி மிச்ச 90% ஆக்களை நெகட்டிவ் ஆக்குவாங்க. முதலாவது விஷயம். ஸோ அப்படி ஆக்கள் மெசேஜ் பண்ண இயலாத மாதிரி வச்சாலும் நீங்கள் பப்ளிக் குரூப்புகள் செட்டுகள் க்ரியேட் பண்ணுவீங்கன்னா மற்ற ஆக்களுக்கு மெசேஜ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்போ என்ன செய்வோம், மற்ற ஆக்களோட நம்பர் எல்லாத்தையும் எடுத்து உங்களை பற்றி தப்பாக மெசேஜ் பண்ணுவான். அப்படி உங்களை பற்றி அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாட்டி அவன்கிட்ட ஒரு பிரமிட் ஸ்கீம், அப்படி அவனோட ஒரு ஸ்கேமர் அப்படி பண்ணுவான். அவன்கிட்ட ஒரு பிரமிட் ஸ்கீம், அவன்கிட்ட ஒரு ஸ்கேம் ஒன்று இருக்கணும்னா அந்த ஸ்கேமை கொண்டு போய் நீங்கள் கஷ்டப்பட்டு கண்டென்ட் க்ரியேட் பண்ணி இல்லாட்டி அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணி நீங்கள் எடுத்த ஆடியன்ஸ், நீங்கள் ஒரு கம்யூனிட்டி ஒன்று பில் பண்ணிருப்பீங்க. அந்த கம்யூனிட்டிக்குள்ள அவன் லேசாக இருந்துக்கிட்டு அவன் ஸ்கேமை கொண்டு மற்றாக்களுக்கு ஸ்கேம் பண்ணுவான். இது 2வது பிரச்சனை. 3வது பிரச்சனை, உள்ளுக்கு இருக்கிற பப்ளிக் ஜெட்டுக்குள்ளே சில ஸ்கேமர்ஸ் என்ன செய்வானுன்னா உங்களை மாதிரி உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் உங்களோட ஐடியை போட்டு உள்ளுக்கு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ண மாதிரி போய் அவங்கள்ட்ட பணத்தை தாங்க, உங்களுக்கு அது தரேன் இது தரேன்னு சொல்லி உங்களோட பேரில் உங்களோட கம்யூனிட்டியை ஸ்கேம் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து ஏமாற்றி போட்டு போவான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிகினர் அஃபிலியேட் செய்கிற மிஸ்டேக். ப்ளஸ் நானும் ஏர்லி டேஸில் நமக்கு கிட்டத்தட்ட 7-8 வருஷத்துக்கு முதல் இந்த மிஸ்டேக் நான் செஞ்சு பயங்கரமாக எந்த பேரில் நிறைய பேர் எந்த குரூப்புக்குள்ளே இருக்கிறாங்களை ஏமாற்றி அவங்க நினச்சிட்டாங்க நான் தான் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க கேட்குற பணத்தை கொடுத்து போட்டு என்ன ப்ரோ நான் பணத்தை கொடுத்தேன் நீங்கள் டொலர் தரேன்னு சொல்லி இந்த பேரை சொல்லி ஏமாற்றி போட்டு ஒரு ஸ்கேமர் போனான். ஓகே, அதோடைய அந்த குரூப் எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணி டிலீட் பண்ணி போட்டு எல்லாத்தையும் கலைச்சிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு தான் HPU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனல் 2001 இப்போ வரைக்கும் அந்த சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் 2001 நான் போட்ட மெசேஜை கூட எங்கள் HPU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, ஸோ அதுதான் நான் மெயினாக பார்க்குற செஞ்ச மிஸ்டேக். ப்ளஸ் இப்போ புதுசாக வாராக்களும் செய்கிற மிஸ்டேக். ஸோ தயவு செய்து உங்களோட ஒரு ஃபாலோவர் உங்களுக்கு இருக்கிற அந்த கம்யூனிட்டிக்குள்ளே வர ஒருத்தன் இன்னொருத்தனோட எந்த கண்டெக்டும் வைக்காத மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. நான் தயவு செய்ய சொல்கிறேன். அநேகமான இப்போ கூட பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ், பெரிய பெரிய மார்க்கெட்டர்ஸ் எல்லாருமே இப்போ கூட அந்த மிஸ்டேக்கை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஓகே, ஸோ சேனல் வச்சுருப்பாங்க. சேனலில் கூட ஒரு செட் குரூப் ஒன்று ஆரம்பிப்பாங்க. சரி, அந்த செட் குரூப் ஆரம்பிச்சு போட்டு ஒரு 1 மந்தில் இந்த பிரச்சனை எல்லாமே அவங்களுக்கு நடக்கும். அதுக்கப்புறம் என்னவாங்க செட் குரூப்பை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே பட்டு தான் திருந்துறேன். ஸோ நான் இப்போ சொல்கிறேன் ஏன்னு சொன்னால், இப்போ நாங்கள் HPU கிரிப்டோ கரன்சி அஃபிலியேட் ப்ரோக்ராம் இன்றைக்கு இல்லாட்டி நாளைக்கு லான்ச் ஆகினது பிறகு எல்லாருமே நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்ய ஆரம்பிப்பீங்க. அந்நேரம் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு டெலிகிராம் சேனல் தான் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க, மேதாவிகள் மாதிரி போய் செட் குரூப் க்ரியேட் பண்ணுவீங்கன்னா ஷுவராக அந்த பிரச்சனை நடக்கும். ஷுவராக பெரிய பிரச்சனைலாம் மாட்டுவீங்க. ஸோ அதனால் தயவு செய்து குரூப்பை க்ரியேட் பண்ணிடுறாங்க. ஒரு இன்னொரு ஆள் மெசேஜ் பண்ணுற மாதிரி வச்சிடாதீங்க. எப்போயுமே உங்களோட சேனலில் நீங்கள் மட்டும்தான் மெசேஜ் பண்ணணும், அவங்க உங்களோட மெசேஜை மட்டும்தான் பார்க்கணும். இப்படி தான் இருக்கு இந்த சேனல். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேறு யாராவது இருந்துருக்கா, இல்லாட்டி நீங்கள் இருந்து வேறு ஏதாவது ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே இந்த பிரச்சனை நடந்திருக்கா இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட HPU கன்சல்டன்சி HPU கிரிப்டோ கரன்சி அஃபிலியேட்
கோச்சிங் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கில் நாளைக்கு லான்ச் ஆக போகுது. லான்ச் ஆகினோடனே எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸுக்கு 100% ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். எவ்வளோ காலத்துக்கு ஃப்ரீயாக கொடுப்போம்னு சொல்லி தெரியல. ஆனால் ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு இடையில் ஃப்ரீயாக கொடுக்குற அவ்வளோ டைமுக்கும் குயிக்காக அதில் பெனிஃபிட் எடுக்கணும்னு சொன்னால் கீழே HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனல் லிங்க் தரேன். அதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் லான்ச் பண்ண உடனே அதில் தான் மெசேஜ் போடும். அதிலிருந்து தான் நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடியதாக இருக்கும். நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் அசோசியேட்டோடையும் கண்டெக்டில் இருங்க. உங்களோட பிஸ்னஸ் அசோசியேட் தான் அந்த ப்ரோக்ராமுக்குள்ளே உங்களை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகே, பிஸ்னஸ் அசோசியேட் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. உங்களோட பிஸ்னஸ் அசோசியேட்டோட கண்டெக்டில் இருங்க. அப்படி உங்களோட பிஸ்னஸ் அசோசியேட்டோட கண்டெக்ட் மிஸ் ஆகிட்டு அவங்களோட தொடர்புகள் எல்லாம் இருக்குன்னு சொன்னால் HBU கன்சல்டன்ட் டெலிகிராம் சேனலில் எந்த மெயின் ஐடி இருக்குது, டெலிகிராம் ஐடி இருக்குது, ஹோம் பிஸ்னஸ் யூனிவர்சிட்டி. அதில் கிளிக் பண்ணாலும் உங்களோட பிஸ்னஸ் அசோசியேட் நம்பர் உங்களுக்கு காணத்திருந்தாலும் உங்களோட பழைய பிஸ்னஸ் அசோசியேட் அவர் இப்போ எங்கள் கம்பெனியில் இல்லாட்டி உங்களுக்கு புது பிஸ்னஸ் அசோசியேட்டை நான் அசைன் பண்ணணும். ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் இருக்கீங்கன்னா டெலிங்க் பண்ணி சொன்னால் HBU சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பை.